ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இ சேவை மற்றும் சிஎஸ்சி ரிலேட்டட் நெட் சென்டர் ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் இ சேவை மற்றும் சிஎஸ்சி நெட் சென்டர் சம்மந்தமான ஒர்க் இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் தவிர வேறு ஏதாச்சும் ஆன்லைன் ஒர்க் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீன் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். சிறந்த முறையில் சரியாக செய்து தரப்படும் மற்றும் பல வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் கூகுள் பேஜ் பண்ணி TNEGA வெப்சைட் ஓப்பன் பண்ணி இது மாதிரி ஃபஸ்ட்டே உங்களுக்கு வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதில் துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவு 2 இருக்கும். ஸோ பயனாளர் ப்ரைவேட்டாக பண்ணுறீங்கன்னா பயனாளர் உள்நுழைவு போட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதே வந்து ஐடி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி துறை உள்நுழைவில் நீங்கள் போய்ட்டு உங்களுடைய யூசர் ஐடி வித் பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு அது கீழே பாருங்கள் கேப்சா இருக்குது பாருங்கள். அந்த கேப்சா வந்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், லாகின் கொடுத்தீங்கன்னா வந்து என்ன பார்க்கும், உங்களுடைய ஹோம் பேஜுக்கு போயிடும். சரிங்களா? லாகின் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹோம் பேஜ் வந்துடுச்சு. அதில் பாருங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதில் தான் நீங்கள் ப்ரைவேட்டாக போனாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஐடி யூஸ் பண்ணாலும் சரி, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ன்றது கண்டிப்பாக 2த்துலேயுமே இருக்கும். ஸோ அது கொடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் கொடுங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணோன்னே இது வந்துடுச்சு. இதில் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் உங்களுடைய ஆதார் நம்பர் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்களோட ஆதார் நம்பர் நீங்கள் கேடம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தால், ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஆதார் நம்பர் கொடுத்தா போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அது வந்துடும். சப்போஸ் ஆதார் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணி வரலன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் கேன் மேலே இருக்க அந்த ரெஜிஸ்டர் கேன் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் விஷயம். ஸோ நெக்ஸ்ட் உள்ள வந்துட்டோம். அதில் கேட்டுதாங்க, இஸ் எனி பர்சன் கம்ப்ளீட்டட் டிகிரி, ஏதாச்சும் டிகிரி வந்து படிச்சுட்டு இருக்காங்களா இல்லை முடிச்சிட்டாங்களான்னு கேட்குறாங்க. எஸ்என்எஸ் கொடுங்க, நோ கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்து நான் யாராச்சும் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஏதாச்சும் வாங்கியிருக்காங்களா உங்கள் இதில்ன்ற மாதிரி. ஸோ இல்லைன்னு கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ மேலே 2த்துக்கும் நோ கொடுத்துட்டுங்க. நெக்ஸ்ட் அது கீழே வந்துடுங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். அப்பா பேர் நேம் சகாதேவன், ஏஜ் போட்டாச்சு, என்ன ஜெண்டர் ப்ளஸ் என்ன முடிச்சிருக்காங்க, குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி படிச்சிருந்தா என்ன படிச்சிருக்காங்க போடுங்க. 5th 10th 12th அப்படின்னா நான் இல்லிட்ரேட் அது மாதிரி போட்டு நெக்ஸ்ட் வந்து வெதர் அலைவ் ஆர் டெட்னு கேட்குறாங்க. எஸ் அலைவ்னா எஸ் கொடுங்க, இல்லை உயிரோடு இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க, அவ்வளோதான். சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் அம்மா பேரை போடுறோம், அவங்களோட ஏஜ், அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க என்ன உறவு முறை, இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு என்ன உறவு முறை வராங்க. சரிங்களா? அப்புறமா உயிரோடு இருக்காங்களா இல்லைன்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ், நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அது மாதிரி வந்து எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க தம்பி, தங்கச்சி, உங்கள் தாத்தா, பாட்டி, அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அம்மா, பாருங்கள் ஃபில் பண்ணிக்க பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் கரெக்டாக. ஃபாதர் மதர்ஸ் ஃபாதர் மதர், அவங்க ஏஜி, உயிரோடு இருந்தால் எஸ்ஸு, வேறு அலைவில், உயிரோடு இல்லைனா நோ கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ நோனா அலைவ் இல்லை. நெக்ஸ்ட் அது கீழே பாருங்கள், நீங்கள் என்ன காலேஜ் என்ன முடிச்சிங்க, கோர்ஸ் கம்ப்ளீட்டட், SSLCயா 12th ஹையர் செகண்டரியா 12th எந்த வருஷம் முடிச்சிங்க அதை போட்டுக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன ஜாயின் பண்ணுங்க, டிப்ளமோ கிராஜுவேட்டா அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து அதான் என்ன காலேஜ் சொல்லி டைப் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? காலேஜ் நேம், அது கீழே வந்து காலேஜ் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். சப்மிட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குது. ஃபோட்டோ, ஆதார் கார்டு, டிசி, அப்புறம் உங்களுடைய ஃபாதர் டிசி, மதர் டிசி, இதான் அக்கா தம்பி இல்லை அண்ணன் தங்கச்சி ஏதாச்சும் அவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்க என்ன படிச்சிருக்காங்க, லாஸ்ட்டாக முடித்தாங்கன்றதெல்லாம் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ 12th டிசி கொடுங்க. இல்லை வந்து சின்ன பசங்கன்னா இன்னும் அதெல்லாம் ஐடி கார்டு, ஸ்கூல் ஐடி கார்டு கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ நீங்கள் கொடுத்துட்டு கடைசியாக பாருங்கள், அதில் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி அதனுடைய அட்ரஸை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் ஒவ்வொன்றா என்ன பண்ணுறேன், நான் வந்து இதுமாதிரி ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை ஒவ்வொரு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இதுமாதிரி வந்து நீங்கள் அதுக்கு கேட்குற எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணிவிட்டு முடிச்சிங்கன்னா சரி, இதுமாதிரி உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ண முடியும், ஸோ ஒவ்வொரு
பிடிஎஃபாக நான் வந்து அவங்க கேட்குறது மாதிரி என்ன பண்ணுறேன், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். 200 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது முடித்த உடனே என்ன பண்ணுறேன், உங்கள் டாக்குமெண்ட் நல்லா டாக்குமெண்ட் ஏற்றி முடிச்ச அப்புறமா லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னா மேக் பேமெண்ட் வரும். சரிங்களா? ஜஸ்ட் நீங்கள் மேக் பேமெண்ட்ன்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் எல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண பிறகு வந்த உடனே நீங்கள் மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் ஐடி இருந்தால் நீங்கள் வந்து தனியாக போயிட்டு அதான் வேட்லேருந்து பிடிச்சிப்பாங்க. இல்லை நீங்கள் வந்து ப்ரைவேட் நீங்கள் வீட்லேருந்தே ஓனாக பண்ணுறீங்க, மேக் பேமெண்ட் வந்துடுச்சு, ஓனாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் 60 ருபீஸ் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த ரெசிப்ட் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ரெஃபரன்ஸ்க்காக பின்னாடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்து அது வந்து தான் உங்களுடைய ரெஃபரன்ஸ் சர்டிஃபிகேட் நம்பர். அதுதான் உங்கள் சர்டிஃபிகேட் ஓகேனா அந்த நம்பராக சர்டிஃபிகேட் நம்பராக வரும். ஸோ அது உங்கள் பின்னாடி யூஸ்க்காக இல்லை வந்து விஓ ஆகிட சொல்கிறதுக்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த வீடியோவில் ஏதானும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.